மாப்பிள்ள சாச்சு போட்டான்டா. வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ டிடிஎஃப் கீலாம் தேவையில்லைங்க, சும்மா கீயை வந்து பாருங்கள் உள்ளே வச்சிடலாம். ஆக்சுவலி நம்மளது வந்து கார், மினி கார், அதனால் வந்து பார்த்தா நமக்கு சாவிலாம் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியில் ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம். டிடிஎஃப் இன்றைக்கி என்ன vlogனு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பைக்கை டெலிவரி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நான் ஓட்டி பார்க்க போகிறேன். ஆக்சுவலி இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருக்குங்க. அந்த டவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டி பார்த்து கிளியர் பண்ணிக்க போகிறேன். மெயினான டவுட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மலை ஏறுமா அப்படின்னு சொல்லி. நிறைய இவி ஸ்கூட்டிஸ், அதாவது இவி ஸ்கூட்டிஸ்னால் எல்லா இவி ஸ்கூட்டிஸும் எடுத்துக்காதீங்க. இது நான் ஆட்டோ வெஹிக்கல், அன்ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கல், இன்சூரன்ஸ்லாம் கிடையாது, நம்பர் பிளேட்லாம் கிடையாது. இது ஆக்சுவலி வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டி கிடையாது, எலக்ட்ரிக் சைக்கிள் அந்த கேட்டகரியில் தாங்க வரும். ஏன்னாங்க இது வந்து அவ்வளோ ஸ்பீட்லாம் போகாது. அந்த மாதிரிலாம் நிறைய இதில் நார்ம்ஸ்லாம் இருக்குது. 250 வால்ட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி இப்படிலாம் அஃபிஷியலாக இருக்குது. அதை பற்றி பேசினா நம்ம பெருசாக பேசிக்கிட்டே போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா இந்த வண்டியோட பவர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி சின்ன ஸ்கூட்டிஸ்லாம் பார்த்து அதில் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் பெருசாக ஏறாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தா பழனி பக்கத்தில் தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குங்க. ஸோ பழனிலேருந்து கொடைக்கானலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்களாம். மலையெல்லாம் ஜம்முன்னு ஏறுமாங்க. ஸோ அது கேட்டதுலேருந்தே சரி இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மலையெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து நம்ம ஃபுல்லாமே கிராமங்க. நம்ம கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகணுன்னா ஒரு நடுவில் ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையை கிராஸ் ஆனால் தான் வந்து பண்ணால் ஈஸியாக நம்மளால் போய் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நான் மலை ஏற மாட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சுற்றி போகிற மாதிரி இருக்குங்க. அதனால அந்த மலை ஏறி இறங்குறது நமக்கு ரொம்ப ஈஸி. அதனால் மலை ஏறி இறங்குற மாதிரி நம்ம வண்டி வாங்கணும்னு நினச்சி தான் இந்த வண்டி வாங்கினதுங்க. ஸோ டிடிஎஃப் ரோடுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ ஹேட்டர்ஸ் யாராவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்விட்டரில் போய் கதறாமல், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப்லலாம் போய் கதறாமல் தினமும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தினமும் காலைல 11 மணிக்கு நம்ம மோட்டோ விளாகிங் கண்டென்ட்ஸ்லாம் வரும். எல்லாம் லீகலாக தாங்க பண்ணுறேன். 10 வாட்டிக்கு சொல்லிடுறேன், இன்னொரு லீகலாக தான் பண்ணுறேன். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்துற வேண்டியது தான். ஆனால் இந்த எப்படி ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை பரப்பி ஒரு போலீஸ் எல்லாம் டேக் பண்ணி விட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு நம்ம மேல கேஸ் போட வைக்கலாம்னு பாக்குறாங்க. பெட்ரோல் போட்டு போயிடலாம். புரியல பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்படின்னா என்ன? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நம்ம வண்டி பெட்ரோல் எல்லாம் குடிக்காது, கரண்ட் தான் குடிக்கும். எவ்வளவு ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும்? 100 போதும். 100 ரூபாய்க்கு போதுமா? எவ்வளவு கிலோமீட்டர் போகும்? 30 போகும். 30 கிலோமீட்டர் தான் போகுமா? நம்மளது 7 ரூபாய் கரண்ட் இருக்கும். கேளு கதைய. நம்ம வண்டி 7 ரூபாய் கரண்ட் இருக்கும். 130 கிலோமீட்டர் சாலிடா போகும் நம்மளது. 7 ரூபாய்க்கு 130 கிலோமீட்டர் தான் சொல்லிட்டு. இந்த ஸ்கூட்டி எங்கே நம்ம வாங்கணும்னா கௌரா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தான் கடையில் தாங்க வாங்கணும். டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. பட் இது வந்து அன்ஆட்டோ வெஹிக்கல். நீங்கள் வந்து நல்லா பவர், அதாவது லைசன்ஸ் உள்ள வெஹிக்கல் வாங்கிக்கோங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது வந்து இங்கே ஸ்பேஸ் வந்து ஜம்முன்னு இருக்குங்க. நம்ம அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? சிலிண்டர்லாம் வச்சு ஜம்முன்னு போகலாம் சாமி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நல்ல ஸ்பேஸ். நானுமே வந்து பண்ண டூரிங் பேக் வச்சுட்டு என் ஒய்ஃப் கூட ஜாலியாக போகலாம். ஆனால் என்ன பிரச்சனைனாங்க, ஒரு 120 கிலோமீட்டர் தான் அங்கே போக முடியும். அவங்க ஒரு 130 கிலோமீட்டர் சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு 120 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் போட்டுக்கலாம். அங்கே போயிட்டு ஒரு சாப்பிட்ற டைம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ சார்ஜ் போட்டால் கூட மறுபடியும் 50% தான் ஆகும். ஸோ அதனால் வந்து பண்ணால் லாங் ரைட் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் போகலாம். ஆனாங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆளுங்க நான். நினச்சி பாருங்கள், நமக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஸ்பைன் ஃப்ராக்சர் உடஞ்சிருந்துச்சு. இவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணாமல் இருந்தால் நம்ம பைக் ஓட்டாமல் இருப்போம்னு நினைக்கிறீங்களா? இத்தனைக்கும் என்ன பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனாலுமே நம்ம பெட் ரெஸ்ட் எடுத்தோமா? பெட் ரெஸ்ட் எடுக்கல. அதுவே நம்ம கிட்ட லைசன்ஸ் இருந்தோம்னா வண்டி பைக் ஓட்டிட்டு தான் இருந்திருப்போம். கடவுள் எல்லாமே நமக்கு நல்லது தாங்க செஞ்சிருக்காரு. ஸோ இப்போ கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பைன் ஃபுல்லாக சரியாகலைங்க. இப்போ என்ன பிரச்சனைனா மறுபடியும் கீழே விழுந்தலைங்க. கிராஷு, நம்ம ட்ராக்கில் கிராஷ் ஆச்சு இல்லைங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் வலி ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளை ஓட்டுறதுக்கு கடவுள் வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. அடா எவ்வளோ நாள் ஆச்சுங்க. எப்பா ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா தச்சு இந்த ரோட்டில் ஓட்டுறதை தான். அண்ட் வந்து டிடிஎஃப் ஒரு சரியான சம்பவம் அது சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலாக கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ நமக்கு என்னடா ரோட்லேயே பார்க் பண்ணுறீங்க, நம்மளது வில்லேஜ், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கிறியா? இங்கே பாருங்கள் டிடிஎஃப், கோப்ரோ இருக்குங்களா? ரோல் பண்ணுற பாருங்களேன். இந்த 2 கோப்ரோ சேர்ந்து சதி செய்கிறாங்கங்க. இது இன்சர்ட் எஸ்டி கார்டு. சரி, இதில் எஸ்டி கார்டை பிடிங்கி தான் இப்போ இன்ஸ்டா 360. இங்கே பாருங்கள், ரிப்பேரிங் யுவர் ஃபைல். அப்புறம் ஃபைல் ரிப்பேர்டு. மறுபடியும் ரெக்கார்ட் ஆகும் பாருங்கள், மறுபடியும் கட் ஆகும் பாருங்கள். அவன் செத்துட்டான்டா. ரிப்பேரிங் யுவர் ஃபைல் ரிப்பேர்டு, மறுபடியும் ரெக்கார்ட் ஆகும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹேங் ஆகி அப்படியே ஆஃப் ஆகிடும்.
இதே மாதிரி தாங்க இந்த 2 GoPro Hero 12 பண்ணுதுங்க. இதுக்கு நான் என்ன தான் பாவம் பண்ணேனே தெரியலைங்க. நல்லா சார்ஜ் போட்டு நல்லா மெயின்டைன் தாங்க பண்ணேன். ஆனாலுமே இந்த 2 GoProமே போயிடுச்சு. நடுவில் எப்போவாது இப்படி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது மோட்டோ விளாகிங் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது மொத்தமாக போயிடுச்சு. இதுலேயே நிறைய டைம் இழுத்துருச்சுங்க. ஸோ இந்த வண்டி வந்து அந்த மலையை ஏறுமா ஏறாதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு. என்னை வச்சுட்டு ஏறிடும் அவங்க அந்த அண்ணாங்க சொல்கிறபடி பார்த்தா என்னை வச்சுட்டு ஏறிடும்னு நினைக்கிறேங்க. ஆனால் என் ஒய்ஃபை வச்சுட்டு வண்டி ஏறுமா அப்படிங்கிறது டவுட்டுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மலையை நான் தனியாக ஏறி பார்க்க போகிறேன். ஏறி பார்த்துட்டு வந்துட்டு நம்ம தச்சு உட்கார வச்சுட்டு ஏற்றி பார்க்க போகிறேங்க. டிடிஎஃப் எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க யாராவது நீங்கள் வருத்தப்படுவீங்க, என்ன வாசா எப்படி இல்லை எவ்வளோ பெரிய பைக்லாம் ஓட்டிகிட்டு இருந்தோம், நீ என்ன வாசா ஈவி வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டு எல்லாம் என்றைக்கும் நினச்சிடாதீங்க. டிடிஎஃப் பைக் லவ்னா அது பைக் லவ் தான். அது வந்து இந்த பைக் தான் இந்த காஸ்ட்லியான பைக் தான் அப்படின்லாம் கிடையாது. பைக்னாலே நமக்கு லவ் தான். எனக்கு இந்த வண்டியே போதுங்க. எனக்கு ஜம்முன்னு இந்த காற்று, இந்த அடிக்கிற காற்று அடா 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 தண்ணி குடிக்கும் போது இங்கே சிந்திட்டு வந்துட்டேங்க. காற்று அடிக்கும் போது அப்படியே குடுன்னு இருக்குங்க. நான் ஒரு பெரிய பைக்கில் ஒரு டிடிஎஃப் எனக்கு இதுவே போதுங்க. இதுவே சந்தோஷம். இதுவே வந்து பார்த்தோன்னா ஒரு 500 கிலோமீட்டர் போகும்னா நான் பாப்பா உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஜம்முன்னு அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பேங்க. அண்டு ஒரே நிமிஷம் இருங்க மாப்பிள்ள, இங்கே வாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கா உன் வண்டியில்? க்ரூஸ் கண்ட்ரோல் அதெல்லாம் இல்லைங்க. அங்கிளா ஏன்டா இந்த மாதிரி கிரிஞ்செல்லாம் இன்னும் பண்ணிட்டு தெரியுறீங்க? இல்லை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்ணெலாம் சவப்பாக இருக்குது, அதையும் போட்டுவிடுவேன். அப்போ சரி. ஓகே சாமி பாய். போட டக்குன்னு பெட்ரோல் போட்டுக்கோ. பாய்ப்பா, சேஃபாக போங்க. ஓகே. நம்பர் பிளேட் என்னப்பா? TN40S. நான் உனக்கு என்னடா கருதல் பண்ணேன்? 3 பேர் போகிறாங்க. ஹெல்மெட் இல்லைங்க, சும்மா சொன்னேன், நம்பரில் சொல்ல. பாய்ப்பா சேஃபாக போங்க. தச்சு, இது என்ன இதா மடங்குற நம்பர் பிளேட்டா? வாய்ப்பு இல்லையா? சரி. இது லீகலான நம்பர் பிளேட் தாங்க. மடங்குற மாதிரி இருந்தால் தாங்க இல்லீகல். நான் போட்டு கொடுத்துருவேன். நான் சட்டத்துக்கு உட்பட்டவன். பொகிட்டி ஆஃப் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அப்படியே பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் நம்ம வண்டிக்கு போடலைங்க. நம்மளுக்கு தான் ஈவி வெஹிக்கிள் ஆச்சு. இப்படி முறுக்கி பிடிச்சிங்க. இந்த பட்டன் நம்ம கிட்ட போதும். இந்த வண்டியில் கொஞ்சம் மைனஸ்லாம் இருக்குங்க. என்ன தெரியுங்களாங்க, காற்றடிச்சாலே வண்டி ஆடுதுங்க. ஏன்னா வண்டியில் எதுவுமே இல்லைங்க. வண்டி வந்து பார்த்தா ரொம்ப வெயிட்லெஸ்ஸான வெஹிக்கிள். ஆனால் ஏன் தம்பிக்கு BS3யோட சவுண்டே வர மாட்டேங்குது? அது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான சவுண்டுங்க. மாப்பிள்ள, ஏன் அந்த சவுண்டே வர மாட்டேங்குது? சவுண்டே வர மாட்டேங்குது. 2014 மாடல்ல வராதா? என்னடா புதுசா சொல்றீங்க? BS3 மாடல்னாலே ஜம்முன்னு இருக்கும் மேடா சவுண்டு. அண்ட் வந்து சப்போஸ் யாராவது எப்படி இருந்தா இவன் இப்படி வந்துட்டான், இவனுக்கு இன்னும் வேணும்டா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க நினைப்பாங்க. சில பேர் நம்ம ஹேட்டர்ஸ்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ப்ரோ உங்களுக்கு எதனால் என்ன பிடிக்கலன்னு தெரில, பட் எனக்கு உங்களுக்கு பிடிக்கும். என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். மித்தபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ரெகுலராக நம்ம vlogs பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் என்ன பிடிச்சிரும். அண்ட் வந்து நம்ம எப்போவும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ நான் ஈவி வெஹிக்கிள் ஓட்டுவேன். இன்னும் கொஞ்சம் நாளில் சூப்பர் பைக் வந்து பண்ணால் அப்ராட்ஸில் போய் அங்கே போய் ஒரு கலக்குவேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் லைசன்ஸ் வந்துடும். இங்கேயே ஒரு கலக்குவேன். அதுக்கப்புறம் லேம்போகினி எடுத்துகிட்டு ஓட்டுவேன். ரோல்ஸ் ரைஸ் எடுத்துகிட்டு ஓட்டுவேன். எல்லாம் நடக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் நிஞ்சா H2R, நிஞ்சா H2 எல்லாமே ஆன் த ப்ராசஸில் இருக்குது. டிடிஎஃப் நிறைய ஹாப்பி நியூஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஆனால் இப்போ ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். அதனால இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆனதுலேருந்து நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ நாள் அங்கே இந்த ஸ்கூட்டி பிளான் பண்ணி வச்சுருந்தோம், நம்ம நடந்துச்சா? ஆனால் பாருங்க, கல்யாணம் ஒன்று எல்லாமே நடக்குது. அதுதான் அந்த இறைவனின் செயல். என் மாமா பொண்ணோட ராசிங்க அது. பட் இருந்தாலும் போய் ட்விட்டர்ல வந்து டேக் பண்ணி விட்டுறானுங்கடா. கவர்மெண்ட்டே கன்ஃபியூஸ் ஆயிடுது இவனுங்க போடுற டேக்ல. அந்த மாதிரி எடிட் பண்ணி சீரியஸ் பிஜிஎம் போட்டு விட்டுறானுங்க. தப்புங்க அது. ஒருத்தங்க வாழ்க்கையை அழிக்கிறது. உண்மையா போடுறாங்களா? தப்பு இல்லை, சரி அப்படின்னு சொல்லலாம். பொய்யா போடுறது. நாங்க வந்து குழந்தை திருமணம் பண்ணிக்கிட்டோமா நொட்டானுங்க. இவனுங்க எல்லாம் தெரிஞ்சவனுங்க, நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி தானுங்க போடுறானுங்க. எங்கேயாவது கோவில்ல சைல்ட் மேரேஜ் அலோவ் பண்ணுவாங்களா? அதுவும் நம்ம பண்ணது குருவாயூர் கோயில்ல. அந்த கோயில்ல பண்ற ப்ரொசீஜர் பத்தி தெரிஞ்சாலே அவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க. நம்ம இத்தனைக்கு டீட்டெயில் தானடா சொன்னேன். இவனுக்கு அந்த எடுத்து போட்டவனுக்கும் தெரியும். ஆனா சும்மா ஒரு வியூஸ்க்காக, சும்மா கான்ட்ரோவர்சிக்காக எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? விடுங்க. டிடிஎஃப் இந்த மலை தாங்க சொன்னேன். நல்ல செங்குத்தா இருக்குங்க இந்த மலை. இந்த மலையை மட்டும் இந்த வண்டி ஏறிடுச்சுன்னா மாசுங்க உண்மையா. பண்ண ராபிட் ஃபார்முக்கு மாதம்பட்டி வரைக்கும் போயிட்டு வந்தோங்க. ஐயோ என்னங்க ஊரு அவ்வளோ அழகா இருக்குங்க. மாதம்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஊரும் சரி, மாதம்பட்டியும் சரி, செம்மையா இருக்குங்க. ஸோ டிடிஎஃப் இங்க இருந்து பெரியநாயக்கம்பல 9 கிலோமீட்டர், செல்வபுரம் 5 கிலோமீட்டர்ஸ், புஜங்கனூர் 3 கிலோமீட்டர். முதுகு வலிக்குதுங்க. அன்னைக்கு கீழே விழுந்தது ஒரு நாள் மட்டும்தான் எஃபெக்ட் காமிச்சது.
அதுக்கப்புறம் காட்டலன்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ காட்டுதுங்க. வண்டியோட சஸ்பென்ஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படி சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா பெருசாக வலிக்காது. வண்டியோட சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறதே சூப்பராக தாங்க இருக்குது. பட் இருந்தாலுமே நமக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆகிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுங்க. ஆனால் ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சஸ்பென்ஷனே சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறத்துல இருந்தாங்க இன்க்ளைன்ஸ்லாம் டஃப்பாக இருக்க போகுது. நல்ல மேடாக இருக்குங்க. கமான் மாப்பிள்ள, கமான் கமான் கமான், உன்னால முடியும். என்ன வேணா செஞ்சுக்கோடா, பந்தயத்தை விட்டுறாத. இந்த மலையை நீ ஏறிட்ட, நீ வீரன். டேய் ஏறிட்டான் ஏறிட்டான் ஏறிட்டான். அடா அடா அடா. எக்ஸல் வண்டியே இங்கே வந்து, அதாவது எக்ஸல்னாங்க பழைய எக்ஸல் 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கல். அந்த வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணறுங்க. ஆனால் பரவாயில்லைங்க, ஒரு 8 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஏறிடுச்சு. அந்த இடம் தான் இன்னும் நல்லா ஏற்றமாக இருக்கும். இந்த பக்கம் ஏற்றி அந்த பக்கம் இறக்கிடலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பண்ணால் ஃபுல்லாக இறக்கிட்டு மறுபடியும் தச்சு வச்சு ட்ரை பண்ணலாங்க. இனி ஜெயிக்கிறதும் தோக்குறதும் உன் கையில் தாண்டா இருக்குது. நான் உன்னை வச்சு தான் மச்சான் என் பொண்டாட்டி தினமும் காலேஜில் கொண்டு போய் ட்ராப் பண்ணி கூப்பிட்டு வரலான்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சொதப்பிராதரா மாப்பிள்ள. டீ குடிக்க ஊட்டி ரைடு, சன்செட் ரைடு, சன்ரைஸ் ரைடு அப்படின்னு போயிட்டு இருந்தவனே மளிகை சாமான் ரைடு வீட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒய்ஃபை காலேஜில் ட்ராப் பண்ண போகிற ரைடு அப்படின்னு சொல்லி பேச வச்சுட்டாங்கடா. சூப்பர்டா. ஆனால் இப்போவே கொஞ்சம் திணறுதே. உன்னை உட்கார வச்சுட்டு ஏறுமா அப்படிங்கிறது தான் டவுட்டு. அங்கே வரைக்கும் தான் கஷ்டம். அங்கே ஏறிடுச்சுன்னா தூள். ஆஹா, அவ்வளோதான்டா. நீ வீரன்டா மாப்பிள்ள. இப்போ நீ வீரனா சூரனா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, யாரும் வரல. என்னடா இது ஏற மாட்டேங்குது, இது ஏற மாட்டேங்குதுடா. ஓ, பின்னாடி மண்ணா. வாடா. எல்லா இடத்துலையும் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது க்ராஸ் பண்ணி வந்தோம் இல்லைங்க ஒரு பெரிய மேடு, அந்த மேட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி பார்த்துடலாங்க தச்சு வச்சு. காற்று நல்லா ஹெவியாக அடிக்குதுங்களாங்க. வண்டி லைட்டாக அலாயுது. தலை வலிக்கிற மாதிரி இருக்கே திடீர்னு. ஏன் இப்படி வலிக்குது திடீர்னு? வண்டியை பார்க் பண்ணிட்டு வா, டக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஒன்று வச்சுட்டு. அதுக்கு டைம் ஆகிடும், காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சுல்ல. ஆமாம் பாப்பா, ஒரு நிமிஷம் கூட நிற்க வைக்கக்கூடாது. டைம் ஆயிடுச்சு, வா செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு காரில் கிளம்பி போவோம். இதுதானே இருக்கிறதுலே கஷ்டமான இன்க்ளைனு. இது ஏறிடுச்சுனாலே போதுமே. என்னது பின்னாடி போகுது, வண்டி இழுக்க மாட்டேங்குதுடா. என்னடா இழுக்க மாட்டேங்குது? உட்கார் 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 உட்கார், நீ உட்கார். கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறான்டா. உயிர் இருக்கு சாமி. திடீர்னு என்னடா இது போவே மாட்டேங்கிறான்னு யோசித்தேன். ஆஹா, என் மனசே கஷ்டமாக இருக்கே. சரி, இப்படி நடந்து கூப்பிட்டு போக வேண்டியதான். மாப்பிள்ள சொதப்பி சாச்சு போட்டான்டா. நீ வீரன் தான் மாப்பிள்ள, ஆனால் சூரன் இல்லை. என் மூஞ்சி சோகமாக மாறிடுச்சுடா. நாளைக்கு காலேஜுக்கு எப்படி கூப்பிட்டு போகிறது? ஆமாம், நீ மரமாடு மாதிரி இருக்க. இந்த குழந்தை எப்படி கூப்பிட்டு போகும்? என்ன ஒரு நட்டுக்குனாரு? என்னடா பண்ணுறது நாளைக்கு? முடியலடா, என்ன விட்டுருங்கடான்னு கத்துறானே. மலை ஏறலைங்க, எங்கெங்க அங்கேயே இழுக்கல. அப்போ நேரமாக எந்திரிச்சு அந்த ரூட்டில் தான் போகணும் போலடா. ஆனால் டிடிஎஃப் தனியாக போகும்போது ஜம்முன்னு கூப்பிட்டு போகுதுங்க. ஆனால் பின்னாடி யாராவது உட்காந்தாங்கன்னா மட்டும் கூப்பிட்டு போக மாட்டேங்குதுங்க. டிடிஎஃப் சீரியஸாகவே இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதே எங்கள் காத்தடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஹெவியாக காத்தடிக்கும் போது வண்டி ஒரு பக்கம் போகுதுங்க. மலையெல்லாம் தனியாக அவ்வளோதாங்க, பவர் ரொம்ப கம்மிங்க. மற்ற இவி வெஹிக்கிள் ஏறுங்க, இது அன்ஆட்டியோ வெஹிக்கிளுக்கு இவ்வளோ தூரம் ஏறுறதே ரொம்ப பெரிய விஷயம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மலை ஏறிடுச்சுன்னா ஊட்டிலாம் பாப்பாவை கூப்பிட்டு போகலான்னு நினச்சேனேடா. ஊட்டிலாம் போனால் ரொம்ப வஸ்ட்டாக போயிடும் போலடா. ஆமாம், டென்ஷன் ஆகிடும். ஆஹா, என்னடா இயற்கை. இதுக்கு தாங்க நம்ம ஊர்லேயே இருக்கணுங்கிறது. ஐயோ, செம்ம காத்தடிக்குது டிடிஎஃப்.